Hello students, இந்த வீடியோவில் look, see, watch இந்த மூன்றையும் இங்கிலீஷ் பேசும் பொழுது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த look அப்படிங்கிற வேர்பை எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கறத முதலில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த look அப்படிங்கிற வேர்பை நாம தனியாக பயன்படுத்துவதை விட இந்த மாதிரி look at, look for, look like, look out இந்த மாதிரி phrasal verb தான் அதிகமாக நாம் பயன்படுத்துவோம். ஓகே, இந்த 4 phrasal verbsல first இந்த look for அப்படிங்கிற phrasal verb நம்ம எந்த சிச்சுவேஷன்ஸ்ல பயன்படுத்துவோம் அப்படின்னா எதையாவது ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக தேடும்போது நாம் பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் எனது போனை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் எனது போனை தேடிக்கொண்டிருக்கிறேன். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? I am looking for my phone. I am looking for my phone. இந்த இடத்துல looking for அப்படிங்கிற phrasal verb எதற்காக நான் பயன்படுத்தியிருக்கிறேன்? எனது போனை நான் கண்டுபிடிப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறேன். அதனால looking for அப்படிங்கிற phrasal verb நான் பயன்படுத்தி இருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே சிச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவன் ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கிறான். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? He is looking for a job. He is looking for a job. இந்த இடத்துல ஏன் looking for பயன்படுத்தியிருக்கிறேன்? அவன் ஒரு வேலையை கண்டுபிடிப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறான். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. குழந்தை பொம்மையை தேடிக்கொண்டிருக்கிறது. The child is looking for a toy. The child is looking for a toy. இந்த இடத்துல ஏன் looking for அப்படிங்கிற phrasal verb பயன்படுத்தியிருக்கிறேன்? குழந்தை பொம்மையை கண்டுபிடிப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் கார் நிறுத்தும் இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ இதை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? I am looking for parking spot. I am looking for parking spot. இந்த இடத்துல ஏன் looking for அப்படிங்கிற phrasal verb பயன்படுத்தியிருக்கிறேன்? நான் கார் நிறுத்தும் இடத்தை கண்டுபிடிப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன அப்படின்னா, தேடு அப்படிங்கிறதுக்கு சர்ச் அப்படிங்கிற வேர்டு தானே நாம பயன்படுத்துவோம். நீங்கள் என்ன லுக் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போது இந்த லுக் ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பு நாம் கேஷுவல் கான்வர்சேஷனில் நாம் பயன்படுத்துவோம். கேஷுவல் கான்வர்சேஷன்னா என்ன? சாதாரணமாக நண்பர்களுக்கு இடையிலான கான்வர்சேஷனில் நாம் பயன்படுத்துவோம். அதே இந்த சர்ச் ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பு நாம் ஃபார்மல் கான்வர்சேஷனில் பயன்படுத்துவோம். ஃபார்மல் கான்வர்சேஷன்னா என்ன? முறைப்படியான அதிகாரப்பூர்வமான கான்வர்சேஷனில் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அதாவது போலீஸார் திருடனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது என்னது? ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு முறையான ஒரு கான்வர்சேஷன். இந்த மாதிரி கான்வர்சேஷனில் நாம் தேடு அப்படிங்கிறதுக்கு சர்ச் ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் நாம் பயன்படுத்தணும். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? த போலீஸ் ஆர் சர்ச்சிங் ஃபார். த போலீஸ் ஆர் சர்ச்சிங் ஃபார். இந்த இடத்துல சர்ச்சிங் ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பு எதற்காக நான் பயன்படுத்தியிருக்கிறேன்? இது ஒரு முறையான ஒரு அதிகாரப்பூர்வமான தேடுதல். அதனால் இங்கே நான் சர்ச்சிங் ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பு நம்ம பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போது இதே ஒரு கேஷுவல், அதாவது நண்பர்களுக்கு இடையிலான ஒரு கான்வர்சேஷனில் இந்த சர்ச்சிங் ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் பயன்படுத்த தேவையில்லை. அதற்கு பதிலாக லுக்கிங் ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் பயன்படுத்தினால் போதும். ஓகே, போலீஸார் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? திருடனை. அப்போ த தீஃப். த போலீஸ் ஆர் சர்ச்சிங் ஃபார் த தீஃப். போலீஸார் திருடனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் டைப் முடிந்து விட்டது. நெக்ஸ்ட் செகண்ட் டைப். செகண்ட் ஃப்ரேசல் வேர்ப் என்ன? லுக் அட். இப்போது இந்த லுக் அட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பை நம்ம எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த லுக் அட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பை கண்களால் எதையாவது பார் என்று சொல்வதற்காக நாம் பயன்படுத்துவோம். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அந்த காரை பார். அந்த காரை பார். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? லுக் அட் தட் கார். லுக் அட் தட் கார். இந்த இடத்துல லுக் அட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பு அந்த காரை கண்களால் பார் என்று பொருள்பட கூறுகிறது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபோன் அடிக்கிறது பார். உனது ஃபோன் அடிக்கிறது பார். இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் லுக் அட் யுவர் ஃபோன். லுக் அட் யுவர் ஃபோன். இதற்கு என்ன மீனிங்? உனது ஃபோனை கண்களால் பார் என்று அர்த்தம். என்ன செய்கிறது ஃபோன்?
இட் இஸ் ரிங்கிங், அது ரிங் ஆகிறது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவளது ட்ரெஸ்ஸை பார், ரொம்ப அழகாக இருக்கிறது. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபர்ஸ்ட் வந்து லுக் அட் ஹெர் ட்ரெஸ், லுக் அட் ஹெர் ட்ரெஸ். அவளது ட்ரெஸ்ஸை கண்களால் பார் என்று அர்த்தம் இந்த லுக் அட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்புக்கு. அது எப்படி இருக்கிறது? ரொம்ப அழகாக இருக்கிறது. அப்போது இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். வாங்குவதற்கு முன் விலையை பார். ஃபர்ஸ்ட் வந்து லுக் அட் த ப்ரைஸ், லுக் அட் த ப்ரைஸ், அதாவது விலை எழுதியிருப்பதை உனது கண்களால் பார் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாங்குவதற்கு முன், அதை எப்படி சொல்கிறது? பிஃபோர் யூ பை. லுக் அட் த ப்ரைஸ் பிஃபோர் யூ பை. வாங்குவதற்கு முன் விலையை பார். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. உனது சட்டையை பார், அழுக்காக இருக்கிறது. இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபர்ஸ்ட் வந்து லுக் அட் யுவர் ஷர்ட். உனது சட்டையை கண்களால் பார் என்று அர்த்தம். அது எப்படி இருக்கிறது? அழுக்காக இருக்கிறது. அப்போது இட் இஸ் டர்ட்டி, இட் இஸ் டர்ட்டி, அது அழுக்காக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட லுக் அட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் வந்து முடிந்து விட்டது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து லுக் லைக் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் வந்து எந்த சுச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, யாரோ ஒருவர் மற்றவரை போல் இருக்கிறார் என்று சொல்வதற்காக நாம் இந்த லுக் லைக் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் வந்து நாம் பயன்படுத்துவோம். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நீ உனது அம்மாவை போல் இருக்கிறாய். இது எப்படி சொல்கிறது? நீ உனது அம்மாவை போல் இருக்கிறாய். இது இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? யூ லுக் லைக் யுவர் மதர், யூ லுக் லைக் யுவர் மதர். நீ உனது அம்மாவை போல் இருக்கிறாய். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ஃபோன் எனது ஃபோன் போலவே இருக்கிறது. திஸ் ஃபோன் லுக்ஸ் லைக் மை ஃபோன், அல்லது திஸ் ஃபோன் லுக்ஸ் லைக் மைன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் ஒரு டீச்சர் மாதிரி இருக்கிறாள். இது எப்படி சொல்கிறது? ஷீ லுக்ஸ் லைக் அ டீச்சர், ஷீ லுக்ஸ் லைக் அ டீச்சர். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் நயன்தாரா மாதிரி இருக்கிறாள். ஷீ லுக்ஸ் லைக் நயன்தாரா, ஷீ லுக்ஸ் லைக் நயன்தாரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த லுக் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பு வந்து எதற்காக நாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, கவனமாக இருங்கள் என்று சொல்வதற்காக நாம் பயன்படுத்துவோம். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். கவனமாக இரு, ஒரு கார் வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து லுக் அவுட். இந்த இடத்துல வந்து லுக் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்புக்கு என்ன மீனிங்? கவனமாக இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து த கார் இஸ் கம்மிங். கார் வந்து கொண்டிருக்கிறது. லுக் அவுட், த கார் இஸ் கம்மிங். கவனமாக இரு, கார் வந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இதே சுச்சுவேஷனுக்கு கவனமாக இரு, தரை ஈரமாக இருக்கிறது. இது எப்படி சொல்கிறது? லுக் அவுட், த ஃப்ளோர் இஸ் வெட். லுக் அவுட், த ஃப்ளோர் இஸ் வெட். இந்த இடத்துல லுக் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்புக்கு என்ன மீனிங்? கவனமாக இருங்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். கவனமாக இரு, சாலையில் பள்ளம் உள்ளது. இது எப்படி சொல்கிறது? லுக் அவுட், தெர் இஸ் எ ஹோல் இன் த ரோடு. லுக் அவுட், தெர் இஸ் எ ஹோல் இன் த ரோடு. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். கவனமாக இரு, ஒரு நாய் உங்களை நோக்கி ஓடி வருகிறது. இது எப்படி சொல்கிறது? லுக் அவுட், த டாக் இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் யூ. லுக் அவுட், த டாக் இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் யூ. கவனமாக இருங்கள், அந்த நாய் உங்களை நோக்கி ஓடி வருகிறது. ஓகே, இப்போது இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த லுக் அப்படிங்கிற வேர்ப் வந்து ஏதோ ஒன்றை இன்டென்ஷனலாக கவனமாக பார்ப்பதற்காக நாம் பயன்படுத்துவோம். அதே இது வாட்ச் அப்படிங்கிற வேர்பை வந்து எந்த சுச்சுவேஷனுக்கு நாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, இதே சுச்சுவேஷனுக்கு தான். அதாவது ஏதோ ஒன்றை இன்டென்ஷனலாக கவனமாக பார்ப்பதற்காக நாம் பயன்படுத்துவோம். இப்போது இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் உண்டு. அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த வாட்ச் அப்படிங்கிற வேர்பை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பார்ப்பதற்காக நாம் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ வாங்க இந்த வாட்ச் அப்படிங்கிற வேர்புக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த வாட்ச் அப்படிங்கிற வேர்பை வந்து எப்போ பயன்படுத்துவோம்? ஏதோ ஒன்றை நேரம் எடுத்து, டைம் எடுத்து, இதுதான் முக்கியம், சரிங்களா? நேரம் எடுத்து கவனமாக பார்ப்பதற்காக நாம் இந்த வாட்ச் அப்படிங்கிற வேர்பை வந்து பயன்படுத்துவோம்.
ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் தினமும் மாலையில் டிவி பார்ப்பேன். நான் தினமும் மாலையில் டிவி பார்ப்பேன். இது எப்படி சொல்றது? ஐ வாட்ச். நான் பார்ப்பேன். இந்த இடத்துல வாட்ச் அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? ஏதோ ஒன்றே கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தல். அப்போ ஐ வாட்ச் டிவி எவ்ரி ஈவினிங். நான் தினமும் மாலையில் டிவி பார்ப்பேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சொல்றது? தே ஆர் வாட்சிங் மூவிஸ். தே ஆர் வாட்சிங் மூவிஸ். இந்த இடத்துல வாட்சிங் அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? திரைப்படத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி சொல்றது? ஐ எம் வாட்சிங் த கிட்ஸ். ஐ எம் வாட்சிங் த கிட்ஸ். இந்த இடத்துல வாட்சிங் அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? குழந்தைகளை கொஞ்சம் நேரம் எடுத்து கவனமாக நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சி அப்படிங்கிற வேர்பு வந்து நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னா, யாரோ ஒருவரை சந்திக்கும் போது நாம் இந்த சி அப்படிங்கிற வேர்பை வந்து நாம் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ வாங்க இந்த சி அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போது சி அப்படிங்கிற வேர்பை வந்து எதற்காக நாம் பயன்படுத்துவோம்? யாரோ ஒருவரை சந்திக்கும் போது நாம் பயன்படுத்துவோம். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் உன்னை நாளை சந்திக்கிறேன். நான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வில் see you tomorrow. ஐ வில் see you tomorrow. இந்த இடத்துல சி அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? சந்தித்தல். சரிங்களா? நாளைக்கு உன்னை நான் சந்திக்கிறேன், மீட் பண்ணுகிறேன் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் எனது நண்பனை மார்க்கெட்டில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ சா. ஐ சா அப்படின்னா அர்த்தம் நான் பார்த்தேன். இந்த இடத்துல வந்து நண்பனும் நானும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டோம் என்று அர்த்தம். அப்போ ஐ சா நான் பார்த்தேன். யாரை? மை ஃப்ரெண்ட், எனது நண்பனை. எங்கே? அட் த மார்க்கெட். ஐ சா மை ஃப்ரெண்ட் அட் த மார்க்கெட். நான் எனது நண்பனை மார்க்கெட்டில் பார்த்தேன். இந்த இடத்துல சா அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளுதல் என்று அர்த்தம். ஓகே, இப்போ அதே சி அப்படிங்கிற வேர்பை வந்து நமது கண்களை வைத்து தானாக பார்க்கும்போது இந்த சி அப்படிங்கிற வேர்பை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது நமது கண்கள் வந்து ஏதோ ஒன்றை தானாக பார்க்கும். அதை சொல்வதற்காக இந்த சி அப்படிங்கிற வேர்பை வந்து நாம் பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் மரத்தை பார்க்கிறேன். ஐ see the tree. ஐ see the tree. இந்த இடத்துல சி அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? நமது கண்கள் வந்து எந்த இன்டென்ஷனலும் இல்லாமல் தானாக பார்த்தல். சரிங்களா? அப்போது ஐ see the tree. நான் மரத்தை பார்க்கிறேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் தினமும் சூரியனை பார்க்கிறோம். சரிங்களா? நம் கண்கள் வந்து தினமும் சூரியனை பார்க்கிறது. அதாவது எந்த விதமான இன்டென்ஷனல், எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் தானாக, சரிங்களா, பார்க்கக்கூடியது. இது எப்படி சொல்கிறது? we see the sun every day. we see the sun every day. நாங்கள் தினமும் சூரியனை பார்க்கிறோம்.